வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் முழுவதிலும் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பான பகுதியாக காசா நகரின் சில பகுதிகள் கருதப்பட்டு வந்தன. காசா நகரின் சில பகுதிகளில் இதுவரை இஸ்ரேலிய தாக்குதல்களை நடக்கவில்லை. இருப்பினும் இப்போது அந்த ஒப்பீட்டளவு பாதுகாப்பு கூட மறைந்து வருகிறது. காசாவின் மிகப்பெரிய நகர்ப்புற மையம் காசா நகரத்தின் மீது படியெடுத்து முழுமையான பாதுகாப்பு கட்டுப்பாட்டை நிறுவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் போர் திட்டத்தை போர் அமைச்சரவை அங்கீகரித்து இப்போது அங்கு தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன. காசா நகரில் தற்போது சுமார் 1 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். இஸ்ரேலிய அதிகாரிகள் இஸ்ரேலிய துருப்புகள் ஜெய்டூன் வழியாக காசா நகரத்திற்குள் தங்கள் அணிவகுப்பை தொடங்குவார்கள் என்று அறிவித்துள்ள போதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்னமும் காசா நகரின் புறநகர் பகுதிகளிலேயே படை நகர்வுகளை செய்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன் காசா நகரத்திற்கு தரைவழி தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகள் கட்டடங்களை தரைமட்டமாக்குவதில் கவனம் செலுத்தியுள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை ஜெய்டூன் மீதான தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவத்தின் 99வது படைப்பிரிவு நஹால் காலாட் படைப்பிரிவு மற்றும் இஸ்ரேலிய விமானப்படையின் ஆதரவுடன் 7வது கவச படைப்பிரிவுகள் நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. இந்த படைப்பிரிவுகள் ஹமாஸ் ஆயுதங்களை சேமித்து வைக்கப்பட்ட இடங்கள் என்று உளவு தகவல்கள் அடையாளம் காட்டிய கட்டடங்களை இடித்து தள்ளுகின்றன என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒப்புக்கொண்டது. இது காசா போர் தொடங்கிய நாளில் இருந்தே இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் பாணி. ஜெய்டவுனில் வசிக்கும் மோட்டாஸ் டயப் இன்று சனிக்கிழமை இஸ்ரேலிய ராணுவத்தின் கவச வாகனங்கள் ஜெய்டவுனின் மையப்பகுதியின் பெரும்பகுதியை புல்டோசர் கொண்டு இடித்து வருவதாக தெரிவித்தார். அங்கு அலி மசூதி மற்றும் மஸ்லாபா பகுதியை சுற்றி ரிமோட் கண்ட்ரோல் ரோபோ வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார். டயப்பின் மதிப்பீட்டின்படி நூற்றுக்கணக்கான குடியிருப்பு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. உயரமான அடுக்குமாடி கட்டடங்கள் தீப்பற்றியுள்ளன. காசா சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பாசல் ஜெய்டவுனில் இடைவிடாத குண்டுவீச்சை உறுதிப்படுத்தினார். ராணுவம் முன் அறிவிப்பு இல்லாமல் உயரமான மக்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டடங்களை வேண்டுமென்றே தாக்கி வருவதாகவும் கட்டடங்களை சுற்றியுள்ள பகுதிகளை கூட அழிக்கும் சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார். பெரிய குண்டுவெடிப்புகள் கட்டடங்களை உள்ளே இருந்தவர்கள் மீது இடிந்து வீழ்த்தியுள்ளன. கட்டடங்களில் பெரும் பகுதியினர் கொல்லப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்க அந்த கட்டடங்களை அடைவது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவித்தார். ஜெய்டவுனில் வசிக்கும் ஷாதி முகமது இஸ்ரேலிய தாக்குதல்கள் செய்யும் ஹகில் ஷாத் மற்றும் ரோசாரி குடும்பங்களுக்கு சொந்தமான வீடுகளை இடித்ததாக கூறினார். தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த வீடுகளில் இருந்தவர்கள் யார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலிய ராணுவம் ஆயுதமேந்திய இயக்கத்தினர் தங்கியுள்ள வீடுகள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறியுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் சிவில் பாதுகாப்பு குழுவினால் அவர்களை அடைய முடியவில்லை என்று அவர் கூறினார். பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி தவிக்கின்றார்கள் என்றும் பாசல் மேலும் கூறினார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க இந்த பகுதிகளை அடைவது மிகவும் கடினம். ஏனெனில் இஸ்ரேல் வான் மற்றும் தரைவழி கட்டுப்பாட்டை பேணுகின்றது. அப்பகுதியில் நகரும் எவரையும் குறிவைக்கிறது. தெற்கு மற்றும் கிழக்கில் இருந்து ஜெய்டூன் மீது இஸ்ரேலிய படைகள் தங்கள் பிடியை இறுக்குவதால் தனது குடும்பத்தின் உயிருக்கு ஆபத்து என்று முகமது கூறினார். இப்போது வெளியே செல்வது நிச்சயம் மரணம். வீடுகள் மீதான விமான தாக்குதல்களில் பெரும்பாலானவை எச்சரிக்கை இல்லாமல் நடத்தப்பட்டதால் நாங்கள் பயந்தோம். குண்டுவெடிப்பு எங்களை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது. எங்கள் வீட்டை விட்டு உணவை பெற்றுக்கொள்ள கூட நாங்கள் வெளியேற முடியாது. கடந்த 2 நாட்களில் தப்பியோட முயன்ற பலர் தப்பி ஓடும் போது குறிவைக்கப்பட்டனர் என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய ராணுவத்தின் துப்பாக்கி சுடும் துருப்புகள் புறநகர் பகுதிகளில் பெருமளவில் நிறுத்தப்பட்டுள்ளனர். நகரம் எவரையும் நோக்கி சுடுகிறார்கள். அதே நேரத்தில் குவாட்காப்டர் ஆளற்ற விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் தப்பியோட முயற்சிப்பவர்களை குறிவைக்கின்றன என்று நேரில் கண்ட சாட்சி சமர் டலூஸ் கூறினார். இஸ்ரேலிய வாகனங்கள் மையத்திற்கு முன்னேறிய பின்னர் நாங்கள் வெளியேற முடியாமல் தவித்தோம் என்று கூறியவர் பலத்த குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கி சூடுகளுக்கு மத்தியில் நாங்கள் தப்பி ஓடிவிட்டோம். அவை பல முறை எங்களை தாக்கும் அளவு தொலைவில் இருந்தன. பல உடல்கள் தெருக்களில் கிடக்கின்றன. யாராலும் அவற்றை அடைய முடியவில்லை என்று டலூல் மேலும் கூறினார். ஜெய்டவுனில் வசிக்கும் முகமது ஜாபர் அக்கம் பக்கத்தின் முக்கிய வீதிகளில் ஒன்றான நதீம் தெரு ஒரு உண்மையாக தீயாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். காசா நகரத்தின் ஏற்கனவே பாழடைந்த சுகாதார உள்கட்டமைப்பும் இஸ்ரேல் குறிவைக்கின்றது. இன்று அதிகாலை ஜெய்டவுனில் உள்ள அக்லி அரபு மருத்துவமனையை இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் தாக்கியது. நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி தாக்குதல் பிரதான கட்டடத்தின் பின்புறத்தை முற்றாக தாக்கியது. தாக்குதலுக்கு சற்று முன்பு மருத்துவமனைக்குள் ஒரு பிரச்சனை எழுந்தது. பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட கூட்டத்தை முற்றத்திற்குள் ஈர்த்தது என்று நேரில் பார்த்த ஒருவர் கூறினார். சில நிமிடங்கள் கழித்து ஆளற்ற விமான தாக்குதலால் ஏற்பட்ட ஒரு பெரிய வெடிப்பு மீண்டும் ஒலித்தது. அது ஒரு ஏவுகணைதான். அது அந்த இடத்திற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தியது என்று அவர் விவரித்தார். மருத்துவமனை முற்றத்தில் மக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். மக்கள் இறந்தவர்களை மீட்க முயன்றனர். ஆனால் குவாட்காப்டர் ஆளற்ற விமானங்கள் தோன்றி பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதை தடுக்க எங்கள் தலைக்கு மேலே மிக தாழ்வாக பறந்தன என்று அவர்கள் கூறினார்கள். இயந்திர துப்பாக்கிகளின் பொருத்தப்பட்டிருந்த குவாட்காப்டர் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களுடன் சேர்ந்து மருத்துவமனையின் பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அதிக எண்ணிக்கையில் வட்டமிட்டனர். இறுதியில் துணை மருத்துவர்கள் காயமடைந்தவர்களை வெளியேற்றி உடல்களை மீட்டெடுக்க முடிந்தது என்று சாட்சி கூறினார்.
இந்த தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று மருத்துவமனையின் மருத்துவ வட்டாரம் தெரிவித்தது. இஸ்ரேலிய தாக்குதல் மருத்துவமனையின் பிரதான கட்டடத்திற்கும் சேதம் விளைவித்தது. சிகிச்சை வார்டுகளில் ஜன்னல்கள் மற்றும் நோயாளி அறைகள் உடைந்தன. அக்லி அரபு மருத்துவமனை காசா நகரத்தின் 10 லட்சம் குடியிருப்பாளர்களுக்கு சேவை செய்கிறது. ஆனால் காசா நகரத்தின் தென்கிழக்கு ஜெய்டூன் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை நடந்து வருவதனால் அதன் செயற்பாடுகள் இப்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளன. ஜெய்டூன் மீதான தாக்குதலுக்கு முன் அக்கம்பக்கத்தின் 9 பகுதிகளில் உள்ளவர்களை வெளியேற்ற இஸ்ரேல் பிறப்பித்த உத்தரவில் அவர்களை தெற்கு காசாவில் உள்ள மவாசி கடலோர பகுதியை நோக்கி தெற்கே செல்லுமாறு கூறப்பட்டது. இடம்பெயர்வு அச்சுறுத்தல் ஜெய்டூன் நகரத்தை மட்டும் அச்சுறுத்தவில்லை. காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கை தற்போது அங்கு தங்கியுள்ள சுமார் 1 மில்லியன் மக்களை கட்டாயமாக இடம்பெயர்த்ததன் மூலம் வரும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய துப்பாக்கிச்சூடு தொடர்வது மற்றும் ஆபத்தான ராணுவ மண்டலங்கள் வழியாக பொதுமக்கள் வெளியேற வேண்டிய நிலைமை ஆகியவை பொதுமக்கள் வெளியேறுவதை கடினப்படுத்தியுள்ளது. அத்துடன் காசாவில் ஏற்பட்ட பஞ்சத்தால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு நகரத்தின் 21.5% மக்களுக்கு பொருந்தும் என்பதாலும் இது சிக்கலானது என்று UNRWA சமீபகால அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை இறுதி செய்ய இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தெற்கு கட்டளை தளத்தின் தலைமை தளபதி அவசர கூட்டத்தை கூட்டியதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி இன்று சற்று முன் செய்தி வெளியிட்டது. காசா நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து குடியிருப்பாளர்களையும் மத்திய காசாவில் உள்ள மனிதாபிமான மண்டலங்களிலும் இன்று இருக்கும் மவாசி முகாம்களிலும் தங்க வைப்பது சாத்தியமற்றது என்று இஸ்ரேலிய ராணுவ வானொலி நிருபர் கூறினார். மத்திய காசாவில் உள்ள புரேஜ், மகாசி மற்றும் நுசைராத் முகாம்களும் கூடாரமிடப்பட்ட மவாசியின் கடலோர பகுதியும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகால போரினால் அந்த பகுதி முழுவதும் இருந்து இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களால் நிரம்பியுள்ளன. அதற்கு பதிலாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி நிருபரின் கூற்றுப்படி காசா நகரத்திலிருந்து லட்சக்கணக்கான வெளியேற்றப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான மண்டலமாக மாற்ற தெற்கு காசா பகுதியில் தற்போது இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து IDF பின்வாங்க வேண்டி இருக்கும். மிகச்சிறிய இடத்தில் மில்லியன் கணக்கான மக்களை வைத்துக் கொண்டு போர் புரிவது சுலபமான காரியம் அல்ல.